ஏப்ரல் 20, 2025 இன்றைய வேத வசனம் ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஐசா 53:4. Surely he has borne our griefs and carried our sorrows. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, மெய்யாகவே அப்பா, நீங்கள் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், எங்களுடைய துக்கங்களை அப்போ அந்த சிலுவையில் மேலே சுமந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகின்றோமே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடுகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாவங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துக்கங்கள். ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்குவீராக என் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, அன்று நீ சிலுவையில் ஆவியானவரே எங்கள் மேலே வைத்த அன்புனால ஆவியானவரே எங்கள் மேல் நீர் எவ்வளவு அன்பாய் இருந்தீர் என் தகப்பனே. கர்த்தாவே, எங்கள் மேலே வைத்த அன்பினால ஆவியானவரே உண்மை அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் தகப்பனே. ஆவியானவரே, எவ்வளோ துக்கங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ பாடுகள் என் தகப்பனே, அதையெல்லாம் எங்களுக்காக சகித்து கொண்டீரே. எங்கள் மேலே உள்ள அப்பா அந்த அன்புக்காக நீர் அந்த சிலுவை பாடுகளை பட்டீரே என் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை அடித்தார்களே, துப்பினார்களே, பரிகாசித்தார்களே, ஆணிகளால் குத்தினார்களே ஆண் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. வாரினால் உம்முடைய சதையை பிரித்த பொழுது கூட ஆவியானவரே அந்த வயலை உழுகிறது போல அப்போ உம்முடைய சரீரம் முழுவதும் உழுந்த பொழுது கூட ஆவியானவரே நீர் எங்கள் மேலே வைத்த அன்பினால் ஆவியானவரே அப்பா எங்கள் பாடுகளையும் அப்பா எங்கள் துக்கங்களையும் நீர் சிலுவையில் மேலே ஆவியானவரை அனுபவித்தீரே என் தகப்பனை. இப்பொழுது இறங்கோ ராஜா. ஆவியானவரை இறங்கோ என் தகப்பனை. இன்றைய காலகட்டத்தில் கூட அநேக பாவங்கள் அப்போ துக்கங்கள் பாடுகள் நிறைந்து கொண்டிருக்கேன் தகப்பனே. நான் ஒருத்தருக்கிட்டையும் பரிசுத்தம் இல்லை, பாவம் நிறைந்து இருக்கிறது என் தகப்பனை. இப்பொழுது இறங்கோ ராஜா. ஆவியானவரே இறங்கோ என் தகப்பனை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொன்னீர் என் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்குங்க, ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் மாற்றுங்க. நாங்கள் பரிசுத்தமாய் இல்லாதபடிக்கு இந்த சத்ரு எங்கள் மேலே அநேக அப்பா பாவங்களையும் அப்போ துக்கங்கள் பாடுகளையும் சுமத்தி கொண்டே இருக்கா என் தகப்பனே. நாங்கள் பரிசுத்தமாக இருந்தோமானா எங்களுக்குள்ள பாவம் இருக்காது, பாடுகள் இருக்காது, துக்கங்கள் இருக்காது. ஆவியானவரே, நாங்கள் உம்மோடைய எப்பொழுதும் அப்போ ஐக்கியமாக இருப்போம் என்று சொல்லிட்டு இந்த சத்ரு எங்களை இந்த உலகத்தின் காரியங்களுக்கு காண்பித்து இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பாவ காரியங்களில் விழ வைத்து கொண்டு இருக்கா என் தகப்பனை. எப்பொழுது இறங்குவீராக. அப்போ எங்களுக்குள்ள இருக்கிற அன்பு குறைந்து கொண்டே இருக்கு என் தகப்பனை. அப்போ உம்முடைய நீர் அன்றைக்கு எங்கள் மேலே எவ்வளவு அன்பாய் இருந்தீர் என் தகப்பனே. அந்த அன்பு இந்த காலகட்டத்தில் அப்போ குறைந்து கொண்டே இருக்கு என் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற அன்பு மகனை, மகளை, சகோதரியை துதிங்க, செபிங்க. இன்றைக்கு கூட உங்கள் அநேகருக்குள்ள அநேக பாடுகள் இருக்கலாம், துக்கங்கள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அன்று சிலுவையில் நமக்காக நம்ம புலம்புவதற்கு பதிலாக, நாம் கதறுவதற்கு பதிலாக ஆண்டவர் அந்த சிலுவையில் அப்போ அநேக பாடுகள் பட்டார். நம்முடைய பாடுகளை அங்கே சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாம் அதை நினைவு கூர்ந்து நாம் அதை நம்பினோமானா நமக்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அந்த பாடுபட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம நம்பினோமானா நிச்சயமாக நமக்கு அந்த பாடுகள் இருக்காது. ஆவியானவர் எப்பொழுது இறங்க என் தகப்பனை. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்போ தொடுவீராக என் தகப்பனை. ஆவியானவர் இந்த சத்ரு எங்களை தொடாதபடிக்கு ஆவியானவர் அந்த சத்ரு பிடியிலிருந்து எங்களுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. அப்போ எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. அப்போ எல்லா பாடுகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. அப்போ எல்லா துக்கங்களிலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவர் அன்று என் இயேசு எல்லா பாடுகளையும் எல்லா துக்கங்களையும் எல்லா பாவங்களையும் அந்த சிலுவையில் சுமந்து தீர்த்தார், எனக்காக தீர்த்தார் என்று அப்போ நாங்கள் நம்பி
அதை விசுவாசித்த ஆவியானவரை இன்று நாங்கள் அப்பா கதறிக்கொண்டிருக்க தகப்பனை எப்பொழுது இறங்க எங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனை. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா விடுதலை கொடுப்பீராக. அப்பா எல்லா பாவ காரியங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. எல்லா பாடுகளையும் நீக்குவீராக, துக்கங்களை நீக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பனை. ஆவியானவரை இன்றைக்கு கூட அப்பா யாரெல்லாம் உம்மை நோக்கி அப்பா கதறிக்கொண்டு இருக்கின்றார்களோ ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பு சகோதரியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரனை வாலிப பிள்ளைகளை ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எந்த பாவங்களோ எந்த பாடுகளோ எந்த துக்கங்களோ எங்களை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு அப்பா நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்புவீராக. அப்போ ஒரு இமை பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகாதபடிக்கு, ஒவ்வொரு இமை பொழுதும் கூட நீங்கள் எங்களை விட்டு போகாதபடிக்கு நீர் எங்களோடு இருப்பீராக. எங்களோடு இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்போ எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே. அப்போ எங்களை விட்டு விலகாது எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அப்பாமே பெரிய கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.